السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபில் இன்றைக்கு தொடர்ந்து பரவலாக அத்தியாயங்கள் துவங்கப்பட்டதை நாம் செவிமடுத்திருப்போம். நீ வரக்கூடிய நாட்களில் தொடர் அத்தியாயங்கள் துவங்கப்படுவதும் முடிக்கப்படுவதுமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை செவிமடுக்க, அந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்விலே நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதிய பல்வேறு அத்தியாயங்களில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹு தஆலா ஏராளமான செய்திகளை பேசி கொண்டு வந்தான். பெற்றோர்களை பணிவிடை செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு மாறு செய்யாதீர்கள், பெற்றோர்களை சீ என்று வார்த்தையும் சொல்லாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசிக்கொண்டு குர்ஆனிலே குறிப்பாக ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். குர்ஆனை சிந்திப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை? உங்கள் உள்ளங்களில் ஏதாவது பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்பதையும் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே மிக தெளிவாக கேட்பான். குர்ஆனை நாம் உற்று கவனித்தால், குர்ஆன் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் எத்தனை கேள்விகள் யார் எப்படி எழுப்பினாலும் அத்தனை கேள்விகளுக்கும் குர்ஆன் நின்று தெளிவாக பதில் சொல்லும். நீங்கள் உலகத்தில் எத்தனை மதங்கள் எடுத்துக்கிட்டாலும், எத்தனை வேதங்கள் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒன்று ரெண்டுக்கு பதில் அப்படி இப்படி இருக்கும், அல்லது எந்த கேள்விக்கும் பதில் உருப்படியாக இருக்காது. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றாண்டல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் உலகமே அழிகின்ற வரைக்கும் குர்ஆனிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு காலத்துக்கு தகுந்தால் போல், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதிலை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனை சிந்திப்பது தான் இந்த உம்மத்துடைய பெரும் கவலையாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஆராய்வதுதான் இந்த உம்மத்துடைய பெரிய நோக்கமாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு கூட பயானில் சொல்லப்பட்ட ஞாபகம், குர்ஆனை படிக்காத சமூகம் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு பெரும் நாளளவில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை தெல்ல தெளிவாக ஓதவும் தெரியவில்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், சொல்லப்பட்ட வரலாறுகள், சொல்லப்பட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்றைக்கு இந்த உம்மத்து மறந்தால் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குர்ஆன் எல்லா காலத்திலும் நமக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு வேதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இது பாக்கியமிக்க வேதமாகும். இந்த வேதத்தில் நீங்கள் எந்த வசனங்களை நீங்கள் சிந்தித்தாலும் அது உங்களுக்கு நல் உணர்வை ஊட்டும். குர்ஆன் எல்லா காலத்திலும் மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒளிவிளக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் கற்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், நாம் அதனுடைய அடிப்படை புரிந்து கொள்ளாமல் அமல் செய்வது என்பது முட்டாள்தனம். சொல்வது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படையும், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய இறுதியும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுதல், அதை தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதை சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள்? குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை சிந்தியுங்கள், குர்ஆனை ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல பேசுவான், அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்களே என்று அல்லாஹ் சொன்னால் அந்த மக்கள் சொல்வார்களாம், நாங்கள் எங்கள் மூதாதையர்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்களாம். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவான், உங்கள் மூதாதையர்கள் எதையும் பின்பற்றவில்லை, உங்கள் மூதாதையருக்கென்று எந்த ஒரு சிறப்பும் இல்லை, அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை, நீங்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹு தஆலா அறியாத மக்களை பார்த்து குர்ஆனிலே பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை சிந்தியுங்கள். குர்ஆன் என்பது வெறுமனே அதை ஒரு சிலாபில் எடுத்து வைக்க, வாரத்துக்கு ஒருக்க தொடச்சி வைக்க, ஒரு 40க்கு ஓத, ஒரு புது வீட்டுக்கு ஓத, அல்லது வியாபாரத்தில் பரக்கத்துக்கு ஓத, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இதை தாண்டி குர்ஆனும் ஒரு மூமினும் இரண்டரை கலந்து இருக்க வேண்டும்.
நகையும் சதையுமாக இருக்கப்பட வேண்டும். குர்ஆனை இன்றைக்கு இந்த சமூகம் ஒரு அலங்காரமாகவே பயன்படுத்துகிறது. குர்ஆனிலே சின்ன சின்ன ஆயத்துக்கள், சின்ன சின்ன அத்தியாயங்களுக்கு கூட அர்த்தம் தெரியாமல் 40 ஆண்டு காலமாக இமாம் ஜமாத்தோடு தொழுது என்ன ஃபாயிதா இருக்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தங்கள் தெரியவில்லை, ஃபாத்தியாவில் முக்கியமான வசனங்களுக்கு பொருள் தெரியவில்லை. இப்படி 70 ஆண்டு காலம் தொழுது நாம் எதை அடைந்து எதை சாதிக்க போகிறோம்? தொழக்கூடிய நாம் சின்ன சின்ன ஆயத்துக்கள், சின்ன சின்ன அத்தியாயங்களுக்கு அர்த்தம் தெரிந்தவர்களாக, அல்லாஹ் எதை அர்த்தம் திருத்தமாக சொல்லிக்கிறான் என்பதை ஆழமாக விளங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அல்லாஹ் இன்றைக்கு சொன்னதை போன்று குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், குர்ஆன் என்பது அதை ஓதப்பட வேண்டும், அதை உணர்வுபூர்வமாக சிந்திக்கப்பட வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். குர்ஆனுக்கு 2 முகம் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒன்று அந்தரங்கம், இன்னொன்று வெளிரங்கம். குர்ஆனை நீங்க வெளியிருந்து பார்த்தீங்கன்னா அது குர்ஆன் ஷரீஃபா தெரியும், அல்லாஹ்வுடைய வசனமா தெரியும். குர்ஆனை நீங்க நன்றாக விளங்க வேண்டும் என்றால் குர்ஆன் தினந்தோறும் தர்ஜுமா பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆனை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5-10 ஆயத்துக்களுக்கு தர்ஜுமா படிக்கத்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு வாட்டி நீங்க குர்ஆனுக்கு அர்த்தம் படிச்சீங்கன்னா புரியாது. குர்ஆன்ல உள்ள அர்த்தத்தை நீங்க ஒரு வாட்டி படிச்சாலும் புரியாது. அந்த ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை ஏறக்குறைய 11 வாட்டிகள் நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்குள் சிந்திக்கும் ஆற்றல் பிறக்கும் என்றார்கள். ஒரு வாட்டி நீங்க அந்த ஆயத்தை படிச்சுட்டு நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதா சார், நாங்களும் எத்தனையோ வாட்டி படிக்க. அப்படி கிடையாது. குறைந்தது 11 வாட்டி நீங்கள் நிதானமாக நின்று தெளிவாக படித்தால் அல்லாஹ் பேசுவது நாம் நன்றாக உணரலாம். இன்றைக்கு இந்த சமூகம் அதை உணர தவறியதுதான் ஹராமான வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் என்பது வெறுமனே அது ஒரு அலமாரிக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு அலங்காரம் அல்ல, அது கூட்டப்பட்ட ஒரு அலங்காரம் அல்ல. அந்த குர்ஆன் நீங்கள் தொட்டு ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் விளக்கம் தெரிந்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேட்கிறான், அந்த குர்ஆனை நீங்கள் தொடாமல் இருப்பதற்கு உங்கள் உள்ளங்களுக்கு நீங்களே பூட்டு போட்டுக்கிட்டீங்களா? பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா அது வீட்டை பூட்டி இருக்கும், அந்த வீட்டை திறக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் உள்ளத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பூட்டை திறங்கள். அந்த பூட்டு தான் நம்முடைய சிந்தனை. குர்ஆனை ஓதணும், குர்ஆனை எடுக்கும், அந்த சிந்தனை நம்மிடத்தில் வந்து விட்டால் உள்ளத்தில் போடப்பட்ட அந்த பூட்டு தன்னால் திறக்கப்படும். குர்ஆனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். மனதில் கை வைத்து பேசுவோமே. எத்தனையோ பேர் பள்ளிவாசலுக்கு வர்றோம், என்னைக்காவது குர்ஆனை கையில் எடுத்து ஓதி இருக்கிறோமா? அல்லது என்னைக்காவது அதனுடைய தர்ஜுமாக்களை படிச்சிருக்கிறோமா? நேரம் இருந்தாலும் டியூப்லைட்டையும் ஃபேனையும் வேடிக்கை பார்ப்போமே ஒழிய குர்ஆனை தொடக்கூடிய சமூகமா இன்றைக்கு நாம் உருவாகவில்லை. இது எல்லா மஹல்லாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அவதூறு, ஒரு கேவலம். இது மாற்றப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்வும் கேட்பான், அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் வீணாக படைக்கப்பட்டீர்களா? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களை நான் வீணா படைச்சேன்னா, உங்களை நான் பெரிய நோக்கத்திற்காக படைச்சிருக்கிறேன், நீங்க திரும்ப எங்கிட்ட தான் கொண்டு வரப்படுவீங்க, இதை நீங்க மறந்துட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு இடத்துல கேட்கிறான். இது போல எத்தனையோ சிந்திக்கக்கூடிய ஆயத்துக்கள் உணர்வுபூர்வமாக நாம் சிந்தித்தால் உலக வாழ்க்கையை நாம் வீணாக கழிக்க மாட்டோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் வீணாக கழிப்பதற்கு காரணம் என்ன? மனிதன் சிந்திக்க தவறிவிட்டான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் சிந்தித்தால் இந்த உலக வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். எத்தனையோ மன விலங்குகள், எத்தனையோ உயிர் விலங்குகள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடையாது. எத்தனையோ விலங்குகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பகுத்தறிவை தரல, அதனால் அல்லாஹ் தண்டிக்கப்பட போவதும் கிடையாது. மனிதர்களுக்கு தான் அந்த தண்டனை. வழிபட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம், வழிபட தவறினால் அல்லாஹ்வுடைய வேதனை. இந்த தன்மை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்த காரணம், மனிதன் பகுத்தறிவை பெற்றிருக்கிறான். எந்த விலங்கும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட செய்யாது கோவிச்சுக்கிட்டு அல்லது அல்லாஹ் அந்த விலங்கு மேல தண்டனை கொடுத்து நரகத்துக்கு அனுப்ப போறது கிடையாது. எல்லா விலங்கும் சுவனம் செல்லக்கூடிய, நாய் உட்பட. ஆனால் மனிதன் மாத்திரம்தான் செய்த நன்மைக்கு சுவனமா அல்லது செய்த தீமைக்கு நரகமா என்பதை மறுமையில் முடிவு செய்யப்படும். அப்படி முடிவு செய்யப்படுகின்ற அந்த நேரத்தில் குர்ஆனை நாம் சிந்தித்தால், குர்ஆன் படி வாழ்ந்திருந்தால், குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு இந்த உலகத்தில் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த உலகத்திலே இந்த ஆயத்தை கொண்டு நீங்கள் சிந்தித்தால், அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும், இந்த ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணீங்க, ஒரு லைன் தான். அவ்வப்போது வழி தவறுகிற பொழுது அப்ப ஹஸிபத்து அன்னமா ஹலக்னாக்கும்,
நான் வீணா படைக்கப்பட்டனா, நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக படைக்கப்பட்டேன், நான் மறுமைக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் அப்படின்ற உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் மறந்து வாழக்கூடிய நமக்கு இந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு வாலிபர்கள் வழி தவறி போறதற்கும், குடும்ப தலைவிகள் வழி தவறி போவதற்கும், இஸ்லாமிய சமூகமே வழி தவறி போவதற்கும் காரணம் குர்ஆன் வசனங்களை உள்ளத்திலே பதிய வைப்பது கிடையாது. அந்த ஆயத்திற்கான முக்கிய ஆயத்திற்கான அர்த்தங்களை நாம் உள்வாங்குவது கிடையாது. குர்ஆன் முழுக்க அர்த்தத்தை உள்ள வச்சுக்கிட்டு வாழணும்னா அது கஷ்டம்தான். நபிகள் நாயகத்தை தவிர இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது. ஆயிஷா அம்மாட்ட சில சஹாபாக்கள் கேட்டாங்க, குர்ஆன் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பற்றி ஆயிஷா அம்மா சொன்னாங்க, குர்ஆன் தான் நபிகள் நாயகம், நபிகள் நாயகம் தான் குர்ஆன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே வாழ்ந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை பார்த்தால் குர்ஆனை பார்த்ததை போன்று, குர்ஆனை பார்த்தால் நபிகள் நாயகம் வாழ்க்கை வாழ்ந்ததை போன்று பெருமானாருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களால் மட்டும்தான் வாழும், நம்மளால் முடியாது. இருந்தாலும் 1-2 ஆயத்துக்கள், முக்கியமான வசனங்கள், அதை நம் மனதிலே பதிய வைத்து அர்த்தங்களை உள்வாங்கி இந்த உலக வாழ்க்கையை நாம் பிரயோஜனமாக கழித்தால் இந்த உலகம் நமக்கு பெரிய பலனுள்ளதாக மாறும். இல்லாவிட்டால் கிடைத்த இந்த உலக வாழ்க்கை நமக்கு பெரிய நஷ்டமாக மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான், அல் ஹதா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷையம் மذ்கூரா. குறிப்பிட்ட சொல்லப்படும் ஒரு பொருளாக கூட மனிதா நீ இல்லாமல் இருந்தாய். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த உலகத்திலே உங்களை நாம் கொண்டு வருகிற பொழுது நீங்கள் ஒரு சாதாரண பொருளாக கூட இல்லை. பொதுவாக ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மூல பொருள் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவன் தோன்றுவதற்கு முன்னால் மனிதனுக்கு எந்த மூல பொருளும் கிடையாது. அல்லாஹ் இந்த மனிதனை ஒன்றும் இல்லாத ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் இந்த மனிதனை உருவாக்கினான். அல்லாஹ் சொல்ல வருவது என்னென்றால், இந்த ஆயத்தில் மனிதனை நாம் களிமண்ணால் உருவாக்கினோம், மனிதனை நாம் மண்ணால் உருவாக்கினோம், மனிதனை நாம் தண்ணீரால் உருவாக்கினோம், மனிதனை ஒரு துளி விந்தால் உருவாக்கினோம், மனிதனை களிமண்ணால் நாம் உருவாக்கினோம், கருமுட்டை சிறுமுட்டையிலிருந்து நாம் மனிதனை உருவாக்கினோம். அல்லாஹு தஆலா பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வேற சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர்கள் எதிரிகள்லாம் என்ன சொல்லுவார்கள்? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியலையே, ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணா கரு உருவாகும் போது நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கல் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு இப்படி உதாரணம் சொன்னால் அது தோதுவானதாக இருக்கும். இடியாப்பம், அதை நீங்கள் எடுத்துங்க, அதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எங்கேருந்து வந்தது? நெல்லுலேருந்து வந்தது சொல்லலாம், அரிசிலேருந்து வந்தது சொல்லலாம், அரிசியும் மாவும் கலந்தது சொல்லலாம், அல்லது ஒரு தாயாருடைய உழைப்பு என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இடியாப்பத்திற்கு பின்னால் அதனுடைய மூலப்பொருள் கண்டிப்பாக இருக்கும். இடியாப்பம்ன்ற ஒற்றை அந்த ஒரு உணவு பொருளுக்கு பின்னால் அது சார்ந்த மூல கூறுகள் எப்படி இந்த உலகத்தில் ஏற்றமானதாக இருக்கிறதோ அது போன்றுதான் இந்த மனிதனை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்னால் எந்த மூல பொருளும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொன்றாக படிப்படியாக இந்த மனிதனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான். இங்க நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அத்தாவும் அம்மாவும் இணைஞ்சா மூணாவதா ஒருத்தர் வருவார். அது கிடையாது. அல்லாஹ் நம்மை எப்படி ஆரம்பத்தில் உருவாக்கினான் என்பதை சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்தால் தான் என் பக்கம் திரும்புவீர்கள். நீங்கள் திரும்புவதற்கான சரியான காரணம் அந்த பாதை இந்த குர்ஆன். அதான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன். குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த சமூகம் குர்ஆனை எப்படி பயன்படுத்துது? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று குர்ஆன் ஒரு தேவைக்காக வேண்டிய வைத்திருக்கிறார்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா கேடு கட்டவங்க அல்லாஹு அக்பர், அவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஓட்டு லாபத்திற்காக மக்கள்கிட்ட பிரபலமாவதற்காக அதுலேயும் சில ஆலிம்சாக்கள் அவங்க உண்மையில ஓதிட்டு தான் வந்தாங்களா இல்லை பட்டத்தை வாங்கிட்டு உருவிட்டு ஓடியாண்டாங்களா தெரியல. ஒரு இஸ்லாத்தை சேராத ஒரு பிற சமயத்தை சேர்ந்த ஒரு பிரபலியம் அவரிடத்தில் இந்த குர்ஆனை கொடுப்பது தப்பல்ல. அந்த குர்ஆனை அவன் கையில கொடுத்து அந்த குர்ஆனை அவர் திறந்து என்ன ஒண்ணுமே இல்லை. அதுல கொடுக்கறதுனால என்ன வந்தது? திறந்து வச்சுனா என்ன வந்தது? ஒன்று படிச்சு அவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? வாங்கினவனாவது கொஞ்சமாவது படிக்கணும். கொடுத்தவனும் புரிய வைக்கல, வாங்கினவனும் புரிஞ்சுக்கல. எதுக்கு குர்ஆனை கொடுக்கணும்? இப்படி பேருக்காக புகழுக்காக குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய சமூகம் முஸ்லீம் அல்லாத பிற சமயம் இன்னைக்கு உருவாயிட்டாங்க. ஒரு பப்ளிக் மேடையில ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொல்லுகிறார், குர்ஆனின் மீது ஆணையாக அவனை அங்கேயே அடிக்கணும். குர்ஆன் மீது சத்தியம் செய்து மார்க்கத்தின் பார்வையில் ஹராம் தடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். குர்ஆன் உண்மையான வேதம். குர்ஆனின் மீது சத்தியம் செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இன்னைக்கு அந்த குர்ஆனை எப்படி ஆகி போச்சு? இன்னைக்கு அவன் குர்ஆன் மீது சத்தியம் சொல்ற அளவுக்கு உருவாயிடுச்சுன்னா நம்ம சமூக மக்கள் அதை ரொம்ப பொதுபோக்கா பயன்படுத்துறான்.
நாம் அதை மதிக்காத காரணத்தினால்தான் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த குர்ஆனை ஒரு அலட்சியமாக ஒரு அசட்டாக அந்த குர்ஆனை எடுக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அடுத்து குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கேட்பான், வம்சூ பிர்ஊசிக்கும், ஒலு செய்யக்கூடிய மூமின்களே, உங்களுடைய கழுத்திற்கும் உங்களுடைய பிடரிக்கும் நீங்கள் தலையிலே தண்ணீரை ஊற்றுங்கள். அல்லாஹ் சொல்லல, அந்த ஒதுவுடைய ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது அழகாக சொல்லுவான், வம்சஹு பிர்ஊசிக்கும், உங்கள் தலைக்கும் மசகு செய்யுங்கள், உங்கள் கழுத்து பிடரிக்கும் மசகு செய்யுங்கள். மசகுனா தடவுங்கள் என்று அர்த்தம், தண்ணீரை ஊட்டுங்கள் என்று அர்த்தம் அல்ல. இந்த தடவுகள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் எவ்வளவு நன்மைகள் உள்ள வச்சிருக்கிறான் தெரியுமா? அஃபலா யததப்பருன குர்ஆன், சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை ஏன் அல்லாஹ் ஒலு செய்ய சொல்றான், அந்த ஒலுல ஏன் அல்லாஹ் கழுத்தை தடவ சொல்றான், சிந்திக்க மாட்டீங்களா என்பதை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறார். ஒரு எந்த குண்டூசி கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அற்புத விளக்கத்தை தந்தார்கள். ஒது செய்கிற பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிற பொழுது உடலில் எல்லா விதமான நோய்கள் நம்மளை விட்டு வெளியேறும். ஒரு புள்ளி விவரம், கொரோனா உலகம் முழுக்க வந்தது, குறிப்பா முஸ்லிம்களை பெரும்பாலும் தாக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் தொடர்ந்து ஒழு செய்யக்கூடிய சமூகமாக இருந்ததினால், சுத்தபத்தமாக இருந்ததினால் அந்த கிருமியிலிருந்து முஸ்லிம் சமூகம் அதிக அளவு பாதிக்கப்படலை. நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க வலைதளங்கள்ல, அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் தான். அல்லாஹ் கேட்கிறான், வம்சோபிர்ஊசிக்கும், உங்கள் கழுத்துக்கு நீங்கள் மசகு செய்யுங்கள். பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய மருத்துவர் ஒரு வாலிபர் ஒழு சேர்ந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறார். கிட்ட போய் உட்கார்ந்து அந்த வாலிபர் அந்த மருத்துவர் கேட்டார், இப்படி ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வாட்டி கழுத்துக்கு தண்ணீரை கொண்டு மசகு செய்வீங்க, டச் பண்ணுவீங்க? அந்த வாலிபர் சொன்னார், நாங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை இது மாதிரி செய்வோம். அடுத்து மருத்துவர் கேட்டார், அப்படி என்றால் இந்த நாட்டிலே மனநல மருத்துவமே இருக்காதே? ஆமா, இந்த நாட்டில் அந்த ஆஸ்பத்திரியே கிடையாது. பொதுவாக எல்லா ஊர்லயும் எல்லா ஆஸ்பத்திரியும் இருக்கும். அந்த பிரான்ஸ் நாட்டில் அவர் கேட்கிறார், இங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கான்னு கேட்கிறார். சுருக்கமா சொல்றது அப்படிதான். மென்டல் ஆஸ்பத்திரி இருக்கான்னு கேட்கிறார். அந்த வாலிபர் சொன்னார், இங்க மென்டல் ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. அப்ப அந்த மருத்துவர் சொல்லி காமிக்கிறார், எந்த நாட்டில் மக்கள் அதிகமாக ஒது செய்யக்கூடிய காரியங்களில், குறிப்பாக கழுத்துக்கு மசகு செய்யக்கூடிய அந்த நேரங்களில் தண்ணீரை கொண்டு இப்படி தடவுவார்களோ, ஒரு நாளைக்கு 5 முறை தடவுகிற பொழுது அந்த ஈரம் அந்த கழுத்தின் வழியாக உள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்புக்கு ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த காற்று, குளிர்ந்த நீர் அந்த நரம்பில படுகிற பொழுது ரத்தோட்டம் ஆக சீராக பாய்கிறது. மனிதனுடைய மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் மிக சீரோட்டமாக போகிறது. இவன் கோபத்தில் இருந்தாலும் ஒது செய்தால் அந்த கோபம் தணிக்கப்படுகிறது. நிறைய பேர் மூளையில சில நேரங்களில் நரம்பு வெடிச்சு மௌத்தா போறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒதுவை பரிபூர்ணமாக செய்யாத சமூகம், ஓபமான நேரத்தில் தண்ணீரை குடிக்காத சமூகம். அந்த மருத்துவர் சொல்லுகிறார், ஒழு செய்யக்கூடிய சமூகத்திற்கு எந்த காலத்திலும் மனநோய் என்பது அறவே இருக்காது. நீங்க கணக்கெடுத்து பாருங்க, முஸ்லிம் சமூகம் கடல்ல மாட்டிட்டு இருப்பாங்க, வட்டியில மாட்டிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சு மாட்டிட்டு இருப்பாங்க. மனநோயில நம்மள நிறைய பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான காரணம் என்ன? தொழிலாளிகளாக இருக்கிறோம், ஒழு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் நமக்கு அந்த நோயிலிருந்து பாதுகாப்பை தந்தான். கோடி கணக்கில் கடை இருக்கும், லட்சக்கணக்கில் கடை இருக்கும், ஆயா டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பார், ஒரு கவலை கூட இருக்காது. ஆனா மாற்றாரை பாருங்கள், ஒரு 10,000 கடன் அல்லது 1,00,000 கடன், அதை அடைக்க முடியல, தூக்குல தொங்கிடுவார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு பிற சமயத்தில் இல்லை. ஆனால் முஸ்லீம்கிட்ட இருக்குன்னா, வம்சோபிர்ஊசிக்கும், நாம தொடர்ந்து உழு செய்யணும். அல்லாஹ் தந்த வெகுமதி. அல்லாஹ் அதை தான் கேட்கிறான். குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை வெறுமனே ஓதுவதற்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் உணர்வுபூர்வமாக படியுங்கள். ஒன்றுக்கு 10 வாட்டி படியுங்கள், அர்த்தங்கள் புரியும். அப்படி புரியாவிட்டால் உங்கள் இமாம்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸல் அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நம்மள எத்தனை அவாம்கள் ஆலிம்கள்ட்ட குர்ஆன் சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் நான் வண்டி வாங்கியிருக்கிறேன், ஒரு ஃபாத்தியா ஓதுங்க. ஹஜ்ரத் நான் வீடு வாங்கியிருக்கிறேன். சொல்வது தப்பல்ல, அழைப்பது தப்பல்ல. வெறுமனே உலகத்திற்கு மாத்திரமே அஜத்தை இன்னைக்கு நாம வச்சுக்கிட்டோம். என்றைக்காவது குர்ஆன்ல ஒரு ஆயத்து அல்லது ஒரு அத்தியாயத்திற்கு அஜத்துல உட்கார 1/2 மணி நேரம் அதனுடைய விளக்கங்கள் கேட்டிருப்போமா? அப்படி கேட்க தவறிதால் தான் இந்த உலக வாழ்க்கையில நாம் அறிவற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க நல்லா பாருங்க, பிற சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு காணிக்கின்ற பேர்ல கொடுப்போம், அது அங்க உள்ள பூசாரிகளுக்கு போகும், இல்லை அங்க உள்ள ஃபாதரியாளுக்கு போகும், இல்லை அங்க உள்ள உண்டிக்கு போகும். ஆனா இஸ்லாத்துல நீங்க கடவுள்ன்ற பேர்ல ஒரு கடன் கொடுக்குறதா இருந்தாலும் அது அல்லாவே கை நீட்டி வாங்குறான்னு நாங்க நபிகள் நாயகம்.
நீங்க மற்ற மதங்கள்ல கொடுத்தா அது உண்டிகளுக்கு போகும். ஆனா இஸ்லாத்துல நீங்க அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா அது அல்லாஹ்வுக்கே போகும். ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது அந்த உதவி ஏழைக்கு செய்தது மாத்திரமல்ல, அந்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் அழகிய கடன் கொடுத்தா மாதிரி. இன்ஷாஅல்லாஹ் நாளைய மறுநாள் தராவியில ஓதுவார் ஹாஃபிஸா. அல்லாஹ் சொல்லுவார் இன்னி கரீம், நபியே சொல்லுங்கள், என் அடியான் என்னை பற்றி கேட்டால், என்னை அழைத்தால் சொல்லுங்கள், நான் அவனுடைய கழுத்து பிடரிக்கு அருகாமையில இருக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு தொடர்பு ஏற்படுத்த தெரியுமா? ஒரு கடவுளை அடையணும்னா, ஒரு ஆன்மீகத்தை அடையணும்னா பல படித்தரங்கள் இருக்கு. பிற சமயத்துல இஸ்லாத்துல எந்த பெரிய படித்தரமும் கிடையாது. அல்லாஹ்வே சொல்லுறான், என் அடியான் என்னை தேடினால் அவன் மலை ஏற வேண்டிய அவசியம் இல்லை, அவனை திரும்ப சொல்லுங்கள், அவன் கழுத்து பிறவி எவ்வளவு அருகாமையில் இருக்குமோ அதை விட அருகாமையில் நான் அவனுக்கு அருகாமையில் இருக்கின்றதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹு தஆலா நுட்பமான அர்த்தங்களை உள்வைத்திருக்கிறான். அந்த அர்த்தங்களை இன்றைக்கு இந்த சமூகம் மறந்து விட்டது. வெறுமனே ஷோவாக குர்ஆனை ஓதக்கூடியதால் இன்றைக்கு இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய பலனை பெறாத சமூகமாக உருவாகிவிட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுவான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கணவனும் மணி அல்லாஹ் எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. இந்த ஆடை இருக்கல்ல, மானத்தை மறைக்கும், மறைவிடத்தை மறைக்கும், எல்லா உறுப்புகளையும் மறைக்கும், சமூகத்துல நமக்கு கண்ணியத்தை வாங்கி தரும், நம்ம குறைகளை அது பாதுகாக்கும். ஆடை கிழிந்தா அதை நம்ம தைத்து போட்டுப்போம், அது அப்படியே உள்டாவும் போடுங்க. ஒரு கணவன் தன் மனைவியுடைய குறைகளை வெளியே சொல்லக்கூடாது. ஒரு மனைவி தன் கருணை குறையை வெளியே சொல்லக்கூடாது. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் அது சுமூகமாக உட்கார்ந்து நாம பேசணும். நம்ம ஆடை கிழிஞ்சா உட்கார்ந்து தைக்கிறோமா இல்லையா, கொஞ்சம் நேரங்காலம் எடுத்து. அது போல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டால் ரெண்டு பேரும் உடனே ஜமாத்துக்கு வந்துடாம தனி அறையில் உட்கார்ந்து மனத்தை தொடர்ந்து உரையாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. இங்க குர்ஆனை தர்ஜுமா பண்ணாமலேயே அவனை மாப்பிள்ளை பொண்ணுன்னு அறிமுகப்படுத்திடுறோம். வாழை தூங்குறாங்க, பிரச்சனையில தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு உறுதி வை, ஒரு அசம் வைங்க. நான் ஒரு மகனை பெற்றிருக்கிறேன், நான் ஒரு மகளை பெற்றிருக்கிறேன், நீ ஃபுல் குர்ஆன் தர்ஜுமா பண்ணாதான் உனக்கு கல்யாணம். ஷர்த்து போடுங்க. குர்ஆனை படிக்காமல், நபிமொழிகளை படிக்காமல், ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீ உனக்கு வயசு ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நாம கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில தள்ளிடுறோம். வாழ தெரியல. வாழ்வியல் பாடம் நாம் குர்ஆனை கொண்டு படிக்காததால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி சரி செய்யணும் தெரியல. அதனால 4 சுவத்துக்குள் உள்ள ரகசியங்கள் எல்லாம் 4 பேருக்கு மத்தியில் வர காரணம் குர்ஆனை படிக்க மறந்ததால். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொல்லுவார்கள். குர்ஆன்ல மட்டும் இல்ல, நபிமொழிகளிலும் பெருமானார் அற்புத உரைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் உம்ரா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ர் ரசூல் கல்லை பார்த்து சொன்னார்கள், ஓ கல்லே, உன்னை நான் முத்தமிட மாட்டேன், ஆனால் நான் உன்னை முத்தமிடுவதற்கு காரணம் எங்கள் ஹபீப் உன்னை முத்தமிட்டார்கள், அதனால் நான் முத்தமிடுகிறேன். நீ கல், உன்னால் எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. நேரடியா சொன்னாங்க. இந்த வார்த்தை அந்த ஹஜ்ர் ரசூல் கல்லுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யார் யாரெல்லாம் கடவுள் என்ற பெயரில் சிலை வணக்கம் செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு பதில். ஒரு கல்லால் உன்னால் எனக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த கல்லை தான் தொடர்றதுக்கு முயற்சி செய்யறான் நம்ம ஜனங்க. நீங்க உம்ரால போய் பாருங்களேன், அது ஹஜ்ர் ரசூல் கல்லை படுற பாடு இருக்க. அல்லாஹு அக்பர். அதுலயும் பெண்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, லீனா இருக்கிறாங்க. 100-200 ஆண்களுக்கு மத்தியில உள்ள பூந்துக்கிட்டு புடைச்சிக்கிட்டு வெளியே வந்து நான் தொட்டுட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லி பல ஆண்களுக்கு மத்தியில பெண்கள் கூப்பிடக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நாமளாக விளங்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது சொர்க்கத்தில் வந்த கல்லு தான், அதை தொட்டு முத்தமிட்டா பாவங்கள் கரிக்கப்படும் தான். அதுக்காண்டி தொட்டு தான் ஆகணுன்றது வாஜிப் கிடையாது. தொட முடிந்தால் தொடுங்கள், தொட முடியாவிட்டால் இஷாரா செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமா ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இந்த சின்ன சின்ன விளக்கங்கள், சின்ன சின்ன உள்ளர்த்தங்கள், 1000 பலன் தரக்கூடிய விளக்கங்கள் குர்ஆனிலும் உண்டு, நபிமொழிகளும் உண்டு. குர்ஆனை நபிமொழி யார் வாழ்வில கரெக்டா சரியா பின்பற்றுகிறாங்களோ அவங்க வழி தவற மாட்டாங்க. ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, ஒழு இல்லாத காலத்தில் தயமம் செய்யக்கூடிய அந்த நிலை நபிகள் நாயகம் செய்ததால் நாங்களும் செய்கிறோம். என்ன பைத்தியகார்த்தனமா, நீங்க தண்ணி இல்லாத இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தயமம்னா என்னன்னு தெரியாது. அது எந்த பேட்டரின்னுவான் அல்லது அது எந்த ஸ்டோர்னு கேட்பான். தைமம் என்று சொன்னால் தண்ணி இல்லாத காலத்தில் மண்ணால் நாம் சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் தைமம் என்று சொல்லுவார்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மண்ணிலே உன்னை சுத்தம் செய்து தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டது ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருந்திருந்தால் நாங்களும் செய்திருக்க மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் எதுக்கு செஞ்சாங்க?
தண்ணி இல்லாத காலத்துல மண்ணை கொண்டு தைமம் செய்யறதுனால பெரிய மாற்றம் உண்டாகும். ஒழு செய்தனுடைய பரிபூர்ணம் தைமத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலும் அதை செயல்படுத்தி காமித்திருக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றையும் செவிதாழ்த்தி கேட்டார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள், அதில் அறிவியலை பார்த்தார்கள், வாழ்விலை வென்றெடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பை தூக்கி போடும் பொழுது உலகமே சொல்லுது நெருப்பு சுடுன்னு. ஆனா அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை போடுறான், நீ சுடாதன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், அழகா கடந்து போயிடுறோம். இப்ராஹிம் தானே நெருப்பு கொண்டு இருந்தானே, அல்லாஹ் தூக்கி போட்டான்ல, அதான் சுடலையே. இப்படி பொதுவா ஒரு போக்கில் கடந்து போறது பெரிய அலட்சியம். நெருப்பென்றால் சுடம் என்பது ஊர் உலகத்திற்கே தெரியும். அல்லாஹ் அதை சுட வைக்காமல் பாதுகாத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா, நீ எனக்காண்டி வாழ்ந்தினா நான் உனக்காண்டி எது வேண்டுமானாலும் செய்வேன். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல கத்தி வைத்து அறுக்கிறார்கள், கத்தி அறுக்கலையே, ரொம்ப சாஃப்டா இருக்கிற பகுதி தான் இந்த தொண்டை பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு இழுக்கிறாங்க, ஒன்னும் வரக்கான ஒரு கோடு கூட விழல அந்த கழுத்துல. அந்த கோபத்துல கத்தியை தூக்கி வீசுறாங்க, மலை ரெண்டாக போனது வரலாறு பேசுகிற. நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுக்காக நாம் இறங்குகிற பொழுது, அல்லாஹ் தந்த குர்ஆனை நாம் ஆராய்கிற பொழுது, அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழுகிற பொழுது, நமக்கு எவ்வளவு பெரிய மலையேறும் கஷ்டம் வந்தாலும் அதற்காக அல்லாஹ் ஓடோடி வருவான். எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வரலாற்றிலே குமிஞ்சி கிடக்கிறன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே வாழும் காலமெல்லாம் குர்ஆனையோடு தான் பெருமானார் வாழ்ந்தார்கள். ஏன்னா மனிதனுக்கு அல்லாஹ் தந்த பகுத்தறிவு ஒரு பக்கம் சிறப்புனா, மிருகங்களுக்கு அல்லாஹ் தஆலா நுண்ணறிவை தந்திருக்கிறான். எத்தனையோ இடங்கள்ல பூகம்பம் வருது, சுனாமி வருது. மெரினா கடற்கரையில் கூட நிறைய வாட்டி சுனாமி வந்திருக்கு. அந்த பகுதியில் ஒருத்தர் என்ன செய்யறார், ஒரு கால்நடை மருத்துவர் காலையில வாக்கிங் போறார். கால்நடை மருத்துவர் வாக்கிங் போகும் பொழுது திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு மாடு ஓடுது. அந்த மாடு ஓடின உடனே இவர் பகுத்தறிவு கொண்டவர் தானே, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு விலங்கு ஓடுதுன்னா திடீர்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி மாட்டுக்கு பின்னாடி இவரே ஓடினாரு. அடுத்த கணம் சுனாமி வந்ததால் இவர் முழுமையாக பாதுகாக்கப்பட்டார். விலங்குகளுக்கு அல்லாஹு தஆலா நுண்ணறிவை தந்திருக்கிறான், நுகரக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். எத்தனையோ சமூகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் எத்தனையோ விலங்குகள் சத்தமிடும், எத்தனையோ விலங்குகள் அல்லாஹ்வுடைய பயத்தால் அச்சத்தால் பறந்து ஓடும். நீங்க கபர்ஸ்தான் வழியே போய் பாருங்க, மனிதர்கள் போவார்கள் வருவார்கள், எந்த விலங்கும் அந்த பக்கம் போகாது. கபருக்குள்ள எந்த நாயும் என்றாகாது. நான் நாயின் சொல்றது 4 கால் பிராணிங்க. அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் நம்மள அப்படி வச்சுருக்கிறாங்க, இந்த நாய் இன்னும் வரலையா அப்படின்னு. மனிதனை கேவலப்படுத்தக்கூடாது. கபர்ஸ்தான்ல நாயும் வராது, எந்த பூனையும் வராது, எந்த விலங்கும் வராது. இன்னும் சொல்ல போனா மாடு கபர்ஸ்தானுக்கு ஆப்போசிட்ல கிரவுண்ட்ல வேணா மேயும் ஒழிய கபர்ஸ்தானுக்குள்ள மாடு வராது. ஏன்? விலங்குகளுக்கு அல்லாஹு தஆலா மண்ணுக்குள் நடக்கக்கூடிய வேதனையுடைய அதாவினுடைய சப்தத்தை விலங்குகள் செவி மடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை தூக்குகிற பொழுது அவன் அதாவுடைய சப்தத்தை கேட்டால் மனிதன் அப்படியே போட்டுட்டு ஓடிடுவான். இன்னைக்கு இந்த சமூகத்துல அல்லாஹு தஆலா அந்த வேதனை நமக்கு தெரியப்படுத்தாமல் பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் நம்முடைய நலனுக்காக. இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான விஷயங்கள் குர்ஆனில் பொதிந்து கிடக்கிறன. 1-2 தான் இப்போது உதாரணமாக சொல்லப்பட்டது. எனவே நாம் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ ஒன்று நீங்களா படிங்க. உங்களுக்கு புரியலையா உங்க மஹல்லா இமாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வாட்டி உட்கார வச்சு என்ன செய்யுங்க, இந்த அத்தியாயத்துக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு போங்க ஹஸ்ரத். இல்லையா எத்தனையோ பள்ளிவாசல்களை தர்ஜுமா தஃப்சீர் நடக்குது, அந்த தஃப்சீர்லையாவது உட்காருங்க. நிறைய மஹல்லால போய் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தஃப்சீர் பண்ணுவாங்க. அதில் உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். இன்னும் 4 நாளில் விட்டா அவங்களே கபர்ஸ்தானுக்கு போயிடுவாங்க. 4 நாளில் கபர்ஸ்தானுக்கு போகிறவங்க தான் தஃப்சீரில் உட்காந்துக்கிறாங்க. 40 வருஷம் வாழ வேண்டிய பலமிக்க மனிதர்கள் எல்லாம் அந்த தஃப்சீர் விளக்க உரையை உதாசீனப்படுத்திட்டு போனால் இந்த உலக வாழ்க்கை எப்படி சிறப்பானதாக இருக்கும். இதெல்லாம் மையத்தில் கருத்திலே கொண்டு வாழும் காலம் எல்லாம் குர்ஆனை தொடுவதோடு இல்லாமல் அது ஒரு அலங்காரமாக பயன்படுத்தாமல் அதில் உள்ள ஆயத்துக்களை ஆராய்ந்து அறிவில் பூர்வமாக அதில் உள்ள விஷயங்களை உள்வாங்கி உணர்வுபூர்வமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் பெரிய வெற்றி என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.